வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மியான்மர் கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடலில் மேலடுக்கு காற்று சுழற்சி நிலவியது. இன்று காலை 5:30 மணியளவில் கிழக்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மியான்மர் கடற்கரையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மியான்மர் வங்கதேச கடற்கரைகளில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரமான நடவடிக்கை என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக முழுமையான திருத்த பணிகளை செய்ய நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரமாக பார்ப்பதாக கூறினார். இதைதான் பீகாரில் செய்தார்கள், இப்போது மற்ற மாநிலங்களிலும் செய்ய நினைப்பதாகவும், அதனால்தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்ப்பதாக கூறினார். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை காக்க வரைவு தீர்மானத்தை முன்வைத்துள்ளதாக கூறினார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 6,36,00,000 வாக்காளர்களின் பெயரை வெறும் 30 நாட்களில் சரிபார்ப்பது சாத்தியமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை முறையாக திருத்த வேண்டும் என்றும் ஆதார் அட்டை அடையாள ஆவணமாக ஏற்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். திருத்தம் செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை அரசியல் கட்சிகளின் பாக முகவர்கள் சரிபார்க்க வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு எதிராக கேரள அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றிய நிலையில் திமுக அரசு ஏன் அதே போல நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் திடீரென உயர்ந்த காய்கறிகளின் விலையால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோயம்பேடு காய்கறி சந்தையில் நேற்று விலைப்படி கிலோ 20 ரூபாய் இருந்த பீன்ஸ் இன்று 70 ரூபாயாகவும், கிலோ 10 ரூபாயாக இருந்த முருங்கை 50 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. மேலும் பல காய்கறிகளின் விலை 50 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதாகவும், இந்த விலை உயர்வு ஜனவரி மாதம் வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கரூர் சம்பவம் குறித்து நடிகர் அஜித் கூறிய கருத்து பாராட்டத்தக்கது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை சிவானந்தா சாலையில் மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் சம்பவத்திற்கு உண்மையாக யார் பேட்டி கொடுக்க வேண்டுமோ அவர் பேட்டி கொடுக்கவில்லை என்று தெரிவித்தார். இதுக்கு ஏற்கனவே முதலமைச்சர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்மையாக யார் பேட்டி கொடுக்கணுமோ, இன்னும் நீங்கள் அவரை பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா இல்லை பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் திரு அஜித் சாருடைய பேட்டியை நான் முழுசாக இன்னும் பார்க்கல, கொஞ்சம் பார்த்தேன், முழுசாக இன்னும் பார்க்கல. அதனால் அதுக்கு கருத்துக்கு ஒரு விரும்பலை. அது சொன்னது அவருடைய சொந்த கருத்து. அது எந்த கருத்தாலும் அது பாராட்டத்தக்கது தான். திமுகவின் கைகோலிகள் ராமதாசுடன் இருந்து அவரின் மனதை குழப்பிக் கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அன்புமணி ராமதாஸின் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காடு வெட்டி குரு இருந்திருந்தால் தற்பொழுது பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பம் இருந்திருக்காது என்று தெரிவித்தார். திமுகவுடைய கைகூலிகள் 2-3 பேர் ஐயாவை சுத்தி ஐயாவை மனசை மாற்றி ஐயாவை குழப்பிட்டு இருக்கிறாங்க. கருவட்டை இருந்ததுன்னா தெளிவா இருந்திருப்பார். அவருக்கு நல்லா தெரியும் என்ன உண்மை எது பொய்யும் தெரிஞ்சிருக்கோம். இந்த நிலை வந்திருக்க. அதனால்தான் நான் ரொம்ப கருவட்டியார இல்லாதது எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனை, மனசு வலிக்குது எனக்கு. கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே தனியார் கல்லூரி விடுதியில் உணவு சாப்பிட்ட 5 மாணவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருமலையம்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் விடுதியில் இரவு உணவு சாப்பிட்ட 5 மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனே சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறை தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது.
ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உக்கிர சீனிவாச மூர்த்திக்கு திருவீதி உலா நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் திருவடிகளின் கீழ் 2 அடி உயரத்தில் எழுந்தருளி இருப்பவர் உக்கிர சீனிவாச மூர்த்தி. கைசிக துவாதசி தினமான இன்று வருடம் முழுவதும் ஏழுமலையான் கருவறையிலிருந்து காட்சியளிக்கும் உக்கிர சீனிவாச மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து உக்கிர சீனிவாச மூர்த்தி மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சர்வதேச பெண்கள் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் பரிசு தொகையையும் கோப்பையையும் வழங்க உள்ளனர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மைதானத்தில் இன்று மாலை 6 மணிக்கு ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளுக்கான இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. இதில் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கெம்பர்லி மற்றும் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ஜானிஸ் பல பரீட்சை நடத்துகின்றனர். அதேபோல் இரட்டையர் பிரிவில் ஆஸ்திரேலியா, ரொமானியா மற்றும் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த வீராங்கனைகள் மோதுகின்றனர். உலகளவில் மிக சிறந்த பேட்டராக திகழ்ந்து வரும் கேன் வில்லியம்சன் சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்பார்த்ததை விட T20 போட்டிகளில் அதிக ஆண்டுகள் விளையாடிவிட்டேன், நிறைய நினைவுகளையும் அனுபவங்களையும் கொடுத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து T20 அணியில் இருந்து ஓய்வு அறிவிக்க இதுதான் சரியான நேரம் என்றும் இதன் மூலம் தனது இடம் இளம் வீரருக்கு கிடைக்கும் என்றும் கூறினார். இதுவரை விளையாடிய 93 T20 போட்டிகளில் 2575 ரன்கள் எடுத்துள்ளார் வில்லியம்சன். இவர் கேப்டனாக இருந்தபோதுதான் உலகக்கோப்பை தொடர்களில் இந்திய அணிக்கு நியூசிலாந்து அணி பெரிய சவாலாக இருந்தது. தற்போது 35 வயதில் ஓய்வை அறிவித்துள்ள வில்லியம்சன் ஒருநாள் டெஸ்ட் மற்றும் உள்ளூர் கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக விளையாட உள்ளார். இருந்தபோதும் நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் கேன் வில்லியம்சனின் T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.